Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நான் காலத்தை பார்க்கும்போது நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல இருந்துச்சு. அப்புறம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் போச்சு, நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படி மாறி இருந்துச்சு. இப்போ 2 o'clock சமயத்தில் மார்க்கெட் நிஃப்டி 123 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 123 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 24,254 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 34 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. 52,021 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறுது. அது எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு தெரில. சென்செக்ஸ் 365 பாயிண்ட்ஸில் இருக்குது. 80,167 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் சென்செக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரி 30 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் டாப் கெய்னர்ஸே பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த 3 பேங்கும் பாசிட்டிவ்ல இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இது எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. 983 இருக்குது. 970 வந்துச்சு இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இன்றைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்துருக்கு. ஸ்லோவாக இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா வெல் பெர்ஃபார்மிங் செக்டாரே சிமெண்ட் தான். சிமெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டெக்னாலஜி செக்டார் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. மெட்டல், ரியாலிட்டி, ஃபார்மா, எனர்ஜி, ஆட்டோ, இன்ஃப்ரா, சர்வீஸ், மீடியா இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபினான்ஸ், கன்சியூமர், பிஎஸ்சி, பேங்கிங், பிஎஸ்சி பேங்க் இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. 5 செக்டார் நெகட்டிவ்ல இருக்குது. ரிமைனிங் அதர் செக்டார் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 11,661 ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி மட்டுமே 4% ஏற்றிருக்காங்க. இந்த சிமெண்ட் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு ரீசன்லி பார்க்கும்போது ப்ரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு அவங்களோட வியூவை இன்க்ரீஸ் பண்ணி காட்டினாங்க. ஸ்டாக் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் ப்ரோக்கிங் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ஏற்றிருக்காங்க. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸும் இன்றைக்கி 3.5% ஏற்றிருக்காங்க. லோதா அப்படிங்கிற ஷேரும் 3.5% இருக்குது. வருண் பிவரேஜஸ் இன்றைக்கி 3.5% ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் மிட் கேப்பில் எடுத்து பார்க்கும்போது டிக்சன் டெக்னாலஜி, ஸ்டார் அண்ட் பவர், கொச்சின் ஷிப்யார்டு இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. இந்திரபிரதாசா கேஸ் லிமிடெட் இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இதில் கொச்சின் ஷிப்யார்டு பார்க்கும்போது அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஒரு 1000 கோடி மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி கொச்சின் ஷிப்யார்டு ரேலியாக இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். லூசர் லிஸ்ட்டில் பார்க்கும்போது அதானி என்டர்பிரைசஸ், ஐஆர்எஃப்சி இதெல்லாம் 1.5% காலியாக இருக்குது. எஸ்பிஐ லைஃப், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லூசர் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதில் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் மட்டும் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுவோம். அதர் ஸ்டாக்ஸில் பரவ ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஐடியா, அப்லா போலோ ஆக்சுவலி அதோட நேம் ஆப்லா போலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி 1.5% அடிச்சிருக்காங்க. கேபிஐடி டெக்னாலஜிஸ், ஆயில் இந்தியா இது எல்லாமே இன்றைக்கி மிட் கேப்பில் லாஸர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இதில் எந்த ஸ்டாக்லையுமே இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒதுங்கிருங்க. அதான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்ம் அன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. 4% ஏற்றிருக்காங்க. ஒன்ஸ் நான் இன்றைக்கி இவ்வளோ % ஏற்றுறதுக்கு ஒன்ஸ் இவங்க எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரக் யூஎஸ் எப்படி அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க அப்படின்லாம் நினச்சேன். பட் அப்படி எந்த நியூஸுமே அதில் இல்லை. ஆனால் அன்றைக்கி 4% ஏற்றிருக்கு. 1,455 போனது இப்போ 1,417 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மோஜோ இவங்க ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டாக்கை. ஸோ இது அவங்க சொல்கிறது பைக்கால் கொடுக்குறாங்க அந்த ஸ்டாக்கு. அவுட் பெர்ஃபார்மிங்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டாக்கு. அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துட்டு பைக்கால் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸை ஏற்றிருக்காங்க. அதுவும் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ஆப்ஷன் சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாட்கோ ஃபார்ம் அன்றைக்கி 4.5% ஏறிச்சு. இப்போ 3.5% பாசிட்டிவ்ல இருக்குது. நான் பார்க்கும்போது 1,455 போச்சு. இப்போ 1,417 இருக்குது. இது நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபார்மா செக்டரில் ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆக்சுவலி மந்தமாக தான் இருக்குது. 2 மணிக்கு அப்புறம் தான் பாசிட்டிவ் ட்ரெண்டில் அப்படி படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகுது மார்க்கெட்டு. பட் மார்க்கெட்டுக்கு நியூஸ் நிறைய இருக்குது. ஜிடிபி க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. அது பெருசாக இல்லை ஜிடிபி க்ரோத்து. அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் அது அஃபெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்ஸ் விரைவில் வர இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா Q2 ரிசல்ட்ஸ் கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ்லாம் பெருசாகவே இல்லை. அதுவும் நிஃப்டி 50ல் லிஸ்டடாக இருக்க கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வெரி புவராக இருக்குது. சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம். ஸோ மேபி Q3ல் அவங்க ரிகவர் ஆவாங்களா அப்படின்னு சொல்லி அதுவும் வெயிட் பண்ணி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. அதுவும் டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஆர்பிஐயோட மீட்டிங் மேபி ரேட் கட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய குறிப்பாடு மினிஸ்டர்ஸ் எல்லாமே மினிஸ்டர் தரப்பில் பொலிட்டிக்கலி ஆர்பிஐ கவர்னருக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ரேட் கட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் ஆக்சுவலி இன்றைக்கி 2% ஏற்றிருக்காங்க. 2,485 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட சேல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 வீலர் சேல்ஸ் 11.5% க்ரோத் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்க்கும்போது 56.7% அதிகரிச்சிருக்கு. 26,292 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எக்ஸ்போர்ட் 24.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதில் ட்ராப் ஆயிருக்குன்னா 3 வீலர் சேல்ஸ் ஒரு 27.6%,
3 வீலர் சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிஎஸ் மோட்டாரோட சேல்ஸ் நல்லா இருந்து எக்ஸப்ட் 3 வீலர் சேல்ஸை தவிர, அதனால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 2% ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப் ஆக்சுவலி இன்றைக்கி 4% ஏற்றிருக்காங்க. ஸோ இதை நான் சொல்லியிருந்தேன் மண்டே வந்து லிஸ்ட் ஆகும் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி, அதாவது வாரத்தில் ஒரு நாள் ட்ரேட் ஆகும், அது மண்டே. ஸோ அந்த மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அது வந்து 4% ஏற்றிருக்காங்க. 8.48 காஸ்ட்டில் இருக்குது. இந்த பிரைட்காம் குரூப்போட ஜூன் குவார்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 1182 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 705 கோடியாக இருந்துச்சு. இயர் ஆன் இயர் பேசிஸில் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 1690 கோடியாக இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 159 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 37 கோடி, சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 321 கோடி. ஸோ ஓவரால் பிரைட்காம் குரூப்போட ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் தேர் இஸ் அ ரிஸ்க் இந்த ஸ்டாக். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக தான் இருக்கணும் நம்ம. அதனால் இப்போதே பிரைட்காம் குரூப்பில் எக்ஸிட் ஆகாதவங்க எக்ஸிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் இதில் 6 லட்சம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வே. ஸோ அதனால் எஸ்கேப் ஆகிருக்கு அந்த ஸ்டாக்லேருந்து. நெக்ஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக்கு ஆக்சுவலி ஓலா எலக்ட்ரிக்கோட நவம்பர் சேல்ஸ் வந்து 33% காலியாக இருக்குது. 27,746 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எலக்ட்ரிக்கோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு டிப்பு விழுந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு அடி விழுந்துச்சு, ரெண்டாவது மீண்டும் இப்போ 6% பாசிட்டில் இருக்காங்க. 81 ரூபா போன ஷேர் இப்போ 92 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓலா எலக்ட்ரிக்லேயும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் நிறைய இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணுறீங்க. அதனால் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலி அவங்களோட சேல்ஸ் வந்து இருந்துச்சு, மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. நேற்று நைட் உள்ள வீடியோ பார்த்தா தெரியும், மார்ஜினலி அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் 1% அடி வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 788 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நெகட்டிவும் போச்சு, ஒரு பாசிட்டிவும் வருது. ஃப்ளாட்டாக இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ், பெரிய மூமெண்ட்ஸ் டாடா மோட்டார்ஸில் இல்லை. அசோக் லைலாண்டோட நவம்பர் மந்த் சேல்ஸும் வந்துருந்துச்சு. டொமஸ்டிக் சேல்ஸ் 12,473 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டை சேர்த்து 14,137 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஆக்சுவலி டொமஸ்டிக் சேல்ஸ் 4% காலி, டொமஸ்டிக் ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டை சேர்த்து 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அசோக் லைலாண்டோட இது சேல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அக்செப்ட் பண்ணல, 1% மேலே நெகட்டிவ்ல தான் இருக்குது. 229 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோராட் இது வந்து அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பஜாஜ் ஆட்டோ சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. நவம்பர் மந்த்துக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் வெஹிக்கிள் சேல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து. நெக்ஸ்ட் நவம்பரில் அவங்களோட சேல்ஸ் நீ பார்த்தீங்கன்னா ஓவரால் டொமஸ்டிக் சேல்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது 7% ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டோட்டல் எக்ஸ்போர்ட் இந்த மாதத்தில் வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நவம்பர் 2024 டூ வீலர் வால்யூம், டோட்டல் டூ வீலர் வால்யூம் டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் இது வந்து 3,68,076 யூனிட்ஸாக இருக்குது. 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோட ஸ்டாக் ப்ரைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தேன் 9,136 ரூபாவில் இருக்குது. ஸ்டில் இட்ஸ் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் பஜாஜ் ஆட்டோ. இப்போதைக்கு பக்கத்துலேயே போக முடியாது, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அப்டேட்டு. மஹேந்திராவோட சேல்ஸும் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நவம்பரில் 79,083 யூனிட்ஸாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இயர் ஆன் இயர் பேசிஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மஹேந்திராவோட சேல்ஸ். இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மஹேந்திரா, மாருதி சுசுகி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஓலா, ஓரலாட்டி எல்லா டாடா மோட்டார்ஸுமே எல்லா ஆட்டோமேட்டிக் கம்பெனிஸுமே இன்றைக்கி பாசிட்டிவில் தான் இருக்குது. பெரிய அளவில் ரிசல்ட்ஸில் வந்து ஆக்சுவலி சேல்ஸில் வந்து அடி வாங்கலை. ஹியூண்டாய் ஒரு 7% ஓவராலாட்டி அடி வாங்கியிருந்தாங்க. மாருதி சுசுகி பெரிய அளவில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை, 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் சில அந்த என்ட்ரி லெவல் கார்ஸ்லாம் சேல்ஸ் வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிறது டினோட் ஆகுது. ஸோ ஓவராலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெஹிக்கிள் சேல்ஸ் அப்டேட்டு. டாடா கன்சியூமர் இவங்க ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி டாடா கன்சியூமரும் ஸ்டார் பக்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரன் பண்ணுறது தான் டாடா ஸ்டார் பக்ஸ். இவங்க ஃபினான்ஷியல் 28 வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டார் பக்ஸ் கஃபேஸ் வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து 50:50 ஜாயின்ட் வெஞ்சூரில் ரன் ஆகுறது தான் அந்த டாடா ஸ்டார் பக்ஸ். ஸோ இந்த ஜேவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 457 ஸ்டோர்ஸ் இருக்குது 70 சிட்டிஸில். ஆக்சுவலி செப்டம்பர் குவார்டர் எண்டிங்கில் பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபினான்ஷியல் 28 1000 ஸ்டோர்ஸ் ஆட்டு மாற்றும் அப்படின்னு சொல்லி டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ 6% பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் அவங்க கைவசம் 800 ஸ்டோர்ஸ் மேலே இருக்குது. ஸோ இப்போ அந்த நெட்வொர்க்கை வந்து 4000 ஸ்டோர்ஸ் ஆட்ட அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டி ப்ரொமோட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாவிஷ் அகர்வால் வந்து 1% ஆஃப் த ஓலா எலக்ட்ரிக்கோட ஈக்விட்டி வந்து எக்ஸ்பென்ஷனுக்கு வேண்டி பிளட்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து அப்டேட் இப்போதைக்கு ஓலாலேருந்து ஒதுங்கி இருக்கிறதான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் கோல் இந்தியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் 25 ப்ரொடக்ஷன் வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 56% ஆஃப் த டார்கெட்டை வந்து 4 மந்த்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கோலோட தேவை எங்கே அதிகரிக்கும்னா
இந்த பவர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தேவைப்படாத சமயத்தில் கோலும் பார்த்தீங்கன்னா அதிகம் தேவைப்படும். ஸோ அவங்களோட ஓவரால் ப்ரொடக்ஷன் இந்த மந்த் வந்து பார்க்கும்போது நவம்பரில் 1.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 67.2 மில்லியன் டன்ஸாக இருக்குது அப்படின்னு மெட்ரிக் டன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நவம்பரோட அவுட்புட் பார்க்கும்போது கோல் இந்தியாவோட ஓவரால் ப்ரொடக்ஷன் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 471 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருக்குது. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா அவங்களோட ப்ரொடக்ஷன் அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்பில் ஆக்சுவலி 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. 1510 ரூபா இருக்குது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா 1.72% ஈக்விட்டி வந்து கை மாறி இருக்குது. இதை வித்தது ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 1.39 crore ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 1.72% ஈக்விட்டியில் வந்து சேல் நடந்திருக்கு. இது வந்து சிப்பில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் 1.5% நெகட்டிவ்ல தான் இருக்குது. நவம்பரில் இந்தியாவோட பவர் கன்சப்ஷன், அதாவது நவம்பரில் இந்தியாவில் பவரோட தேவை பார்த்தீங்கன்னா 4% அதிகரிச்சிருக்கு. 124.5 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பவரோட தேவை அதிகரிச்சா இது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சில டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது இறங்கி இருந்துச்சு. ஏன்னா ரெயின் அதிகமாக பெஞ்சதுனால பவர் அதிகமாக தேவைப்படாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது இறங்கி இருந்துச்சு. பட் இப்போ ஆக்சுவலி 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி டேட்டா வந்துருந்துச்சு. பெருசாக மூமெண்ட்ஸ் இல்லை. நவம்பரோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1.82 lakh crores இருக்குது. அதாவது 1.82 lakh crore இருக்குது. 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் வந்து அவர் வந்து பதவி இருக்கிறாரு. ஸோ பிரிக்ஸ் கண்ட்ரீஸுக்கு 100% வரைக்கும் டேரிஃப் போட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டி இப்போ பிரிக் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இருக்கிறாங்க. ஸோ அங்கே என்ன பிரிக் கண்ட்ரீஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா US டாலருக்கு பதிலாட்டு அனதர் கரன்சியை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் எல்லாம். ஸோ அந்த கண்ட்ரீஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் டேரிஃப் போட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அம்புஜா சிமெண்ட்ஸில் வந்து அப்டேட். இவங்க வந்து கூல் ப்ரூக் அப்படிங்கிற ஒரு சிமெண்ட் கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து 0 கார்பன் ஹீட்டிங் டெக்னாலஜி மூலமாட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பயோகானோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 3% ஏற்றிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு மருந்துக்கு சொரியாசிஸ் ட்ரக்கு எசின்டெக் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா USFDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதை பேசிஸ் பண்ணி இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேன்சன் அப்படிங்கிற இடத்துலையும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பயோகான் பயாலஜிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. JSW மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ JSW என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஓன் EV பிராண்டை வந்து இந்தியாவில் மேக் பண்ண இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி சில மந்த்ஸுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து இந்த சைனா பேஸ்ட் சாக் மோட்டார்ஸ் SAIC அந்த மோட்டார் கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. $1.5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50:50 அந்த பேசிஸில். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஓன் EV பிராண்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லி சஜன் ஜிண்டால் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.